வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.4. ஸோ இதனோட பிஃபோர் சம்ஸ் நிறைய பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. Now going to 11th sum. What is the question? The distance S an object travels under the influence of gravity in time t seconds. t செகண்ட்ஸில் போகக்கூடிய டைம் t செகண்ட்ஸில் போகக்கூடிய ஒரு கிராவிட்டிக்கு வந்து எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னா டைம் t செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? s of t equal 1/2 gt square plus at plus b. This is the given equation. Here g is acceleration due to gravity and a b இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ g is acceleration, ab is constant, t is time. ஓகேங்களா? s is an object. இவங்க கொடுத்த ட்ராவல்ஸோட ஆப்ஜெக்ட். நவ் இதை யூஸ் பண்ணி check if the function s of t is 1 to 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இவங்க கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 1 to 1 இல்லையான்னு நம்ம சொல்லணும். கிளியர்? செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சி 1 to 1 செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 2-3 வே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹியர் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏதாவது 1 2 3 எடுத்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி செப்பரேட் ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இது என்னன்னு சொல்லிக்கலாம்? 1 to 1 சொல்லிக்கலாம். பட் நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுருக்கேன். we know that ஏதோ 2 எலிமெண்ட் எடுத்து ஏக்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபங்க்ஷன் போடுறோம். a1க்கும் a2க்கும் நம்ம ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு லெட் எடுத்தோம்னா a1 a2 உள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக வந்துச்சுன்னா இட்ஸ் 1 to 1, வரலன்னா இட்ஸ் நாட் 1 to 1. இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி 2-3 சம்ஸ் அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த சம்க்கும் நான் இதை தான் அப்ளை பண்ணி போட போகிறேன். கிளியர்? இதை பட் நீங்கள் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் நான் இங்கே இப்படி தான் போட போகிறேன். வாட் இஸ் த ரீசன்? நான் ஏன் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹியர் ஏபிசியோட கரெக்ட் வேல்யூ நமக்கு தெரியாது. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஸோ தட் நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம இதனோட டேரக்ட் ஈக்குவேஷன்ஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் இன்டைரக்ட் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி திஸ் இஸ் 1 to 1 or not to we find out. கிளியர்? நவ் ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. பட் இருந்தாலும் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். அப்போ நான் இப்போ எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் கமா ஒய்னு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். எதுக்குள்ளே எடுத்துக்கிறேன்? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இந்த எக்ஸ் கமா ஒய் இருக்குன்றது மை அசம்ஷன். ஸோ இதை எடுத்துட்டோம்னா என்ன எடுத்துக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். இட்ஸ் மை அசம்ஷன். ஸோ எக்ஸ் ஒய் என்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இட்ஸ் 1 to 1. ப்ரூஃப் பண்ணனா இட்ஸ் நாட் 1 to 1. கிளியர்? ஓகே. நவ் எக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய டீக்குள்ள நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? எக்ஸ் முதல்ல கிவன் எழுதிக்கோங்க. வாட் இஸ் கிவன் ஈக்குவேஷன்? s of t equal 1/2 gt square plus at plus b. ஹியர் இங்கே இருக்கக்கூடிய டீக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? எக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போது s of x equal 1/2 g x square plus ax plus b. put equation 1. clear? and x முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணணும்? y அப்ளை பண்ணணும். டீக்கு பதிலாக ரீப்ளேசிங் இன் y. so s of y equal 1/2 g y square plus ay plus b. put equation 2. so given equation எடுத்துக்கிட்டோம். நம்மளோட லெட் அசம்ஷன் எடுத்துட்டு given equation எடுத்துட்டோம். டீக்கு பதிலாக x அப்ளை பண்ணி equation 1, y அப்ளை பண்ணி equation 2. now equation 1 2 நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். ஸோ நம்மளோட லெட் அதுதான். equation 1ம் equation 2ம் ஈக்குவல். அப்போது equation 1ஐயும் equation 2ஐயும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ என்ன வரும்? 1/2 g x square plus ax plus b equal 1/2 g y square plus ay plus b. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போது ஹியர் ஆல் எலிமெண்ட்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்குது? ப்ளஸ் டேர்ம். அப்போ இது எல்லாமே ஈக்குவல். இந்த சைடு வந்து என்ன டேர்மாக கன்வெர்ட் ஆகிடும்? மைனஸ் டேர்ம். சி 1/2 g x square இங்கே இருக்கிற டேர்ம் எழுதியிருக்கேன் ப்ளஸ் ax plus b. இங்கே இருக்கிற ஒரு டேர்மே எடுத்துறாரு. ஸோ இட்ஸ் அ ப்ளஸ் டேர்ம் கோயிங் டு மைனஸ் டேர்ம் 1/2 g y square. here plus term going to minus term ay. here plus going to minus equals 0. that means இங்க இருக்கக்கூடிய ஒரு டேர்மையும் நான் இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துட்டு வந்துடுறேன்.
ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் எல்லாமே கோயிங் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ டேக் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நவ் இப்போ நான் வந்து ஒரு டேர்மை ஈக்குவல் பண்ணிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. 1/2g x square this term minus 1/2g y square. இந்த டேர்மை நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் here ax minus ay. Then plus b minus b cancel equal 0. Clear? இதை ஏன் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா காமன் எலிமெண்ட் வெளியே எடுக்கிறதுக்காக. Here minus 1/2 and g is common. 1/2g நான் வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன இருக்கும்? x square minus y square. Here நான் a காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன இருக்கும்? x minus y equal 0. Now here what is the formula? a square minus b square formula. So a square minus b square என்ன formula? a square minus b square equal to a plus b into a minus b. Apply here. 1/2g a plus b into a minus b. Okay, இதுக்கு பதிலா இதை அப்ளை பண்ணியிருக்கேன். Plus a of x minus y equal 0. See, இங்கேயும் x minus y இருக்கு. இங்கேயும் இந்த ரெண்டு x minus yயும் நான் காமனாக வெளியே எடுத்துறேன். டோட்டலி வெளியே எடுக்கும் x minus y. அப்போது பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 1/2g x plus y. இங்கே இருக்கிற ஒரு டேர்மே எழுதியாச்சு. இங்கே இருக்கிற x minus y வெளியே போயாச்சு. இங்கே இருக்கிற plus a equals 0. Clear? Now, two terms here. One is x minus y. Another one is this all equals 0. So this two terms is multiplication. So here left hand side multiple இருக்கக்கூடிய ஒரு term equal அந்த side போட என்னவா கன்வெர்ட் ஆகும்? டிவைடிங்கா கன்வெர்ட் ஆகும். கரெக்ட்? ஸோ நான் இந்த டோட்டல் டேர்மை இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ 0 divided by anything equal 0. 0 by anything, 0 into multiple anything is equal 0. Now அப்போது இங்கே இருக்கிற எல்லா டேர்மையும் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? x minus y equal 0 whole divided by 1/2g x plus y plus a. 0 by anything. இங்கே இருக்கிற whole term நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். 0 divided by. அப்போ இது 0 by என்ன வரும் ஆன்சர்? 0. இப்போ இங்கே என்ன இருக்குது? x minus y. Then minus y equal கன்சைட் போனால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் கன்வெர்ட் ஆகிடும். x equal y. அப்போ f of x equal f of y னு எடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? x equal y னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ therefore it is 1 2 1. இவ்வளோதான். see, very very easy, but கொஞ்சம் கரெக்ட்லி பார்த்து போடணும். எந்தெந்த இடத்துல என்ன ஃபார்மேட் அப்ளை பண்ணணுன்றது தெரியணும். இதுதான் மேக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ். அது தெரிஞ்சிச்சுன்னா மேக்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கிறோம். a1 a2 f of a1 f of a2 ஈக்குவல்னு எடுத்து a1 a2 ஈக்குவலாக இட்ஸ் 1 to 1 எடுத்துக்கிறோம். ஸோ சேம் நான் இங்கே எடுத்துக்கிறேன். கிவன் ஈக்குவேஷனில் டீக்கு பதில் எக்ஸும் டீக்கு பதில் ஒய்யும் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவல் பண்ணி எவ்ரி டேர்ம்ஸ் கோயிங் டு இந்த சைடு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே மைனஸாக கன்வெர்ட் ஆகும். தென் கேன்சலேஷன் பண்ணிவிட்டு காமன் டேர்ம்ஸை வந்து எழுதிட்டு காமன் எலிமெண்ட்டை வெளியே எடுத்துட்டேன். அப்ளை திஸ் ஃபார்முலா இட்ஸ் ஹியர். தென் அகெயின் நான் காமன் எலிமெண்ட்டை வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். This whole terms is multiplication, so going to divide 0 by anything, that elements is 0. X minus y equal to 0, minus element going to positive, left hand side and right hand side போகும்போது. So x equal y find out பண்ணிட்டோம். It is 1 to 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. Going to next. Okay, going to next sum. Exercise 3.1 12th one, last sum. The function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit. See, Celsius and Fahrenheit use பண்ணி ஒரு மேப் போட்டிருக்காங்க t யூஸ் பண்ணி. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா t of c. tன்ற அந்த ஃபங்க்ஷன் c இட்ஸ் செல்சியஸ், f இஸ் Fahrenheit. இதை யூஸ் பண்ணி t of c வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? f. அந்த fன்றது what? 9/5c plus 30. c is also Celsius, f is Fahrenheit. இதை தான் யூஸ் பண்ணி சொல்லணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. t of cன்றது f, fன்றது what. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 4 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 5 t of 0 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். t of 28 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். t of 10 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். clear? And the value of c. t of
C. It's not a C. T of 0, T of 28 அப்படின்றது இங்கே T of 0, Cக்கு பதிலா 0 அப்ளை பண்ணும், Cக்கு பதிலா 28 அப்ளை பண்ணும். பட் ஹியர் T of C is 212 ஏன்னா Fக்கு பதிலா 212 அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும். And fifth one, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. That means இங்க fifth one இந்த temperature Fahrenheit வேல்யூவும் Celsius வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். ஈக்குவலா இருந்தா அது எந்த இடத்துல ஈக்குவல் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? ஸோ கொஸ்டின் இஸ் கிளியர், வெரி ஈஸி. சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் கிவன் ஈக்குவேஷன் எஃப்ன்றதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? T of 0 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் Cக்கு பதிலாக என்ன போடணும்? C T of 0, T of C, Cக்கு பதிலாக தான் 0. கிளியர்? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே இருக்கு, இங்கே கொஸ்டின் T of C equal F, then C T of C, T of 0, Cக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 0 அப்ளை பண்ணணும். அப்போ ஹியர் Cக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 0. then F equal 9/5, 0 plus 32. See, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 0 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் that answer is 0. okay, it's multiplication and division, this total value is 0. இது totally 0 ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? சாரி, 32 டிகிரி செல்சியஸ் ஃபahrenheit. T of 0 அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 32 டிகிரி செல்சியஸ் வரும். கிளியர்? அண்ட் செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் T of 28 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹேர் Cக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 28 அப்ளை பண்ண போகிறோம். தென் F equal 9/5, 28 plus 32. It's cancellation. 1 5s are 5. How many 5s are? 5 5s are 25. Balance 3 இருக்கும். இங்க பாயிண்ட் வச்சு 3 பக்கத்துல 0 ஆட் பண்ணிக்கோங்க. 30. 6 5s are 30. Clear? மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக வரும். ஸோ 9 of 5.6 plus 32. ஸோ இதனோட மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 50.4, சாரி 50.4. ஸோ நீங்கள் இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் 9 6 ஆர் தென் 9 5 ஆர் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்லேருந்து ஒரு டெசிமல் வச்சு நீங்கள் போடுங்க. இது நான் சொல்லி இந்த நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு டெசிமல் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 32. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 82.4 டிகிரி செல்சியஸ். 28 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 82.4 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? கிளியர்? ஸோ T of 0, Cக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண என்ன? Tக்கு பதிலாக 28 அப்ளை பண்ண என்ன எடுத்தோம்னா நெக்ஸ்ட் Tக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 10. T of minus 10. அப்போது F equal 9/5 minus 10 plus 32. Cக்கு பதிலாக minus 10. Then cancellation பண்ணிங்கன்னா 1 5s are 5, 2 5s are 10. Clear? Then plus into minus minus 9 2s are 18 plus 32. Confuse ஆயிடாதீங்க. 1 5s are 5, cancellation 1 5s are 5, 2 5s are 10. cancel பண்ணிட்டு plus into minus minus 9 2s are 18, இங்க இருக்கு 32. okay, then normal adding. what is the answer? this is minus, this is plus, opposite symbol. அப்ப என்ன வரும்? addition பண்ணோம்னா 14 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதிலிருந்து இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணிட்டு பிகெஸ்ட் நம்பரோட வேல்யூ எடுத்து போட்டுக்கணும். கிளியர்? தேர்ட் ஒன். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் முடிச்சிட்டோம். ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? the value of T of C equal 22. what is given? T of C equal 212. see, T of C equal 212. T of C equal what? F. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் எஃப்க்கு பதிலாக தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? 212 அப்ளை பண்ணணும். கிளியர்? ஸோ கொஷின் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 9/5 C plus 32 equal F. இப்போ எஃப்க்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? 212. then 9/5 C plus 32 equal 212. 9/5 C equal 212 minus 32. கிளியர்? ஸோ இங்கே இருக்கக்கூடியது அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 32 கோயிங் டு மைனஸ் 32. இதுலேருந்து இதை வந்து நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணி போடணும். 212 32 சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும்? 180. ஹியர் 9/5 C.
here 9 by 5c equal 180. இங்க இருக்கிற divided of 5 going to multiply 5. அப்போ 9c equal 180 into 5. 180 divided of 5 going to multiply 5. So add பண்ணா multiply பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 900. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. 0 5s are 0, 8 5s are 40, 4 balance 4, 1 5s are 5, 5 plus 4 9. ஓகேங்களா? It's 9c. So 9 table cancel பண்ணீங்கன்னா 1 9s are 9, 100 9s are 90, 100 degrees Celsius. Sorry, here not a Celsius, நம்ம வந்து Fahrenheit தான் போட்டுட்டு இருக்கோம். கரெக்ட்டா? f of c பதிலா நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி c equal what 100 degree அப்படின்றதை நீங்க கண்டுபிடிச்சாவே போதும். ஓகே, இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல t of 0 போட்டு அப்ளை பண்ணிட்டோம், c க்கு பதிலா 28 அப்ளை பண்ணோம், தென் 10 அப்ளை பண்ணோம், தென் t of c f க்கு பதிலா 212 அப்படின்னு அப்ளை பண்ணி c equal 100 கண்டுபிடிச்சிருக்கோம். கோயிங் டு ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Celsius Fahrenheit என்னன்னு சொல்லிருக்காங்க இங்க equal. இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாட் இஸ் கண்டிஷன்? given condition ஃபிஃப்த் ஒன்ல Fahrenheit செல்சியஸும் ஈக்குவல். இப்போ ஒன்று எஃப்க்கு பதிலாக சி அப்ளை பண்ணிக்கலாம், ஆர் இங்கே இருக்கிற சிக்கு பதிலாக எஃப் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? நவ் எஃப்க்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணுறேன்? சி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது 9 by 5c plus 32 equal to c. இங்கே இருக்கிற எஃப்க்கு பதிலாக நான் சி போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன், அவ்வளோதான். நவ் இங்கே இருக்கிற சி வேல்யூ நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போது 32 equal c மைனஸ் ப்ளஸ் டேர்ம் கோயிங் டு மைனஸ் 9 by 5c. இது ரெண்டு சி காமனாக வெளியே எடுத்துரும். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 9 by 5. 1 மைனஸ் 9 by 5. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள். 1 5s are 5 ஈக்குவல் சி ஆஃப் மல்டிபிள் பண்ணால் 5 மைனஸ் 9 டிவைடட் பை 5. கரெக்ட்? சி 1 5s are 5 மைனஸ் 9 ஹோல் டிவைடட் பை 5. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 32 ஈக்குவல் 5 மைனஸ் C 5 minus 9 minus 4 by 5. Clear? I want C value. அப்போ இங்க இருக்கிற 4 by 5 நம்ம இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? Here plus termல இருக்க minus termல இருக்க multiple இருக்க divideல இருக்கானா it's like a multiple. அப்போ இங்க இருக்கிற divided of 5 going to multiple. Then multiple of 4 going to divide. Clear? Here நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்துறேன். 32 here minus 5 வந்து மேல வந்துடும். Multiple of 4 divided of 4 is going to C. This is left hand side right hand side left hand side வரும்போது take a reciprocal. Dividing multiple ஆகும், multiple divide ஆகும், அவ்வளவுதான். Then 1 4s are 4. How many 4s are 32? 8 4s are 32. அப்போ 8 5s are 40. Therefore C equal minus 40. Clear? See? It's இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டேக் அ ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணும்போது தென் கேன்சலேஷன் 8 டேபிள் 4 டேபிள் கேன்சலேஷன் 8 வரும். 8 5s are 40. அப்போது மைனஸ் 40ங்கிற இந்த பிளேஸில் CUF எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ வெரி ஈஸி சம், நல்லா பார்த்துக்கோங்க. இதோடு உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4 இட்ஸ் கம்ப்ளீட்டட். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.4 முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.